இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பா சமையல் தான். நான் சொல்லலப்பா, எங்கள் அப்பா தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. அந்த சைட்லேருந்து அம்மா வேறு முறைச்சிட்ருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா காலையில் எல்லாத்தையும் சமைச்சிட்டாங்க. அப்பா சைடிஷ் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார். நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பாதி குக்கிங்கை முடிச்சுட்டேன்ட்டார். அந்த சைடு பார்த்தா வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் மஞ்சத்தூளை போட்டு வதக்கி வச்சுருந்தாரு. இந்த சைடு முட்டையை வேக வச்சு என்னவோ பொரின்னு பொரிச்சிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அது பொரிஞ்சிருச்சு போல். அதை எடுத்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஆம்லேட்டுக்கு வேற கலக்கிட்டு இருந்தார். அப்புறம் சட்டுன்னு இங்கிட்டு திரும்பி ஒரு தவாவை வச்சு அதில் ஆயிலை ஊற்றிட்டு அது மேலே வதக்கி வச்சுருந்ததை அடியில் ஒரு லேயர் மாதிரி போட்டு வச்சுட்டாரு. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நல்லா அதை தட்டி விட்டுட்டார் மேலே. அப்போ தான் அது மெல்லிசாக இருக்கும்ன்ட்டு அது மேலே ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த முட்டையை அதில் அப்படியே மேலே லைட்டாக ஊற்றிட்டாரு. ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக அந்த மசாலோடு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலெலாம் தடவிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை வறுச்சது இருக்குல்ல, அதையும் மேலே போட்டுட்டு சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி மொறுன்னு வேகட்டும் அப்படின்னு வச்சுட்டாங்க. நான் அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவ்வளோ செய்கிறீங்களேப்பா, இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் யூடியூப்பில் யாரும் செஞ்சதை பார்த்தேன், சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இந்த சைடு அதை சரி திருப்பி போடலாம் அப்படின்னு வந்தோம். அது பார்த்தா கரண்டிலேயே ஊற்றிட்டு வரவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சது. அதனால் அங்கிட்டு கையை காமிச்சு அங்கிட்டு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னேன். அப்பாவும் சரின்னு அங்கிட்டு கொஞ்சம் அந்த முட்டையை ஊற்றிட்டு சரி கொஞ்சம் வேகட்டும்ன்ட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் மொறுன்னு ஆக்க வச்சோம். அது திருப்பி போடுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே எப்பப்பா. கடைசியில் ஒரு வழியாக அதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்க்கறதுக்கே நல்லா மொறுன்னு இருந்துச்சு, நல்லா வித்தியாசமாக. சரி சைடில் பார்ப்போன்னு கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா அது சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக உப்பிட்டு இருந்தது. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. அது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அந்த எட்ஜஸ்லாம். இப்போ இன்னொரு தடவை இப்படிக்கா திருப்பி போட்டதும் அந்த மேல் பகுதி எல்லாமே ரொம்பவே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த வறுத்த முட்டையெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்படா தட்டில் போட்டு இது என் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக இந்த சைடு நின்றுட்டு இருந்தேன். அவர் தட்டில் போட்டு கையிலேயே வச்சுருந்தாரு. அப்புறமா ஒரு வழியாக பிளேட்டிங்கை பண்ணிட்டோம். இன்றைக்கி அம்மா வச்ச சாம்பார் சாதத்தோட அப்பா செஞ்ச முட்டை சைடிஷ்ஷு. சரி டாட்டா.